மா, மனப்பாடம் பண்ண கஷ்டமா இருக்குமா? நான் சொல்றத காது கொடுத்து கேளு. ரொம்ப லேசா மனப்பாடம் ஆயிடும். போட்டியில ஜெயிக்கணும்னா கண்டிப்பா மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். மருந்தோ மற்று ஊன் ஓம்பும் வாழ்க்கை பெருந்தகமை பீடழிய வந்த இடத்து. இன்று மாலை 7 மணியுடன் நிறைவடைகிறது தேர்தல் பிரச்சாரம். சமூக வலைதளங்கள் மூலமும் பிரச்சாரம் செய்ய தேர்தல் ஆணையம் தடை. வெளியூர் நபர்கள் தொகுதிகளில் இருந்து வெளியேறவும் உத்தரவு. தமிழகம் புதுச்சேரியில் மதுபான கடைகளுக்கு இன்று முதல் 3 நாட்களுக்கு. மா, அந்த திருக்குறள் ஒரு வாட்டி சொல்லுங்க. மருந்தோ மற்று ஊன் ஓம்பும் வாழ்க்கை பெருந்தகமை பீடழிய வந்த இடத்து. மா, அந்த குறளுக்கு என்ன அர்த்தம்? இந்த உலகத்துல சாகாம இருக்க மருந்து இருக்கா? இல்ல. அப்போ நம்ம எல்லாரும் ஒரு நாள் சாகத்தானே போறோம். ஆமா. அப்ப நம்ம செத்தா இந்த உலகத்துல என்ன இருக்கும்? நம்ம சேர்த்து வச்ச பேரும் நம்மளுடைய தன்மானம் தான் வாழும். காசுக்காக தன்மானத்தை விக்கலாமா? தன்மானம்னா என்னம்மா? நீ ட்ரெஸ் இல்லாம வெளியே போவியா? சீ. சரி சரி, நான் வேற மாதிரி சொல்றேன். உங்கள் இல்லம் தேடி வந்து கொண்டிருக்கிறார். மறந்து விடாதீர்கள், மருந்தும் இருந்து விடாதீர்கள். வாக்கு என்பது எதுல விட்ட? குறளுக்கு அர்த்தம். தம்பி, ஏழை கிட்ட பணம் இல்லைனாலும் அவன்கிட்ட உரிமை இருக்கும். அந்த உரிமை தான் அவனுடைய ஆயுதம். அந்த ஆயுதத்தையே ஒருத்தன் விக்கிறானா அவனால எப்படி போராட முடியும்? இந்த உலகத்துல இப்படிதான் பல பேர் இருக்கானுங்க, திருந்த மாட்டானுங்க. என்னடா அப்படி பாக்குற? இன்னைக்கும் சோற்று உப்பு போட மாட்டீங்களாமா? அச்சோ, வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்காக உங்களை நாடி, உங்கள் இல்லங்களை தேடி, உங்கள் வீட்டு பிள்ளை அஞ்சா நெஞ்சன் தங்க மகன் உங்கள் இல்லம் தேடி வந்து கொண்டு இவங்களையெல்லாம் திருத்தவே முடியாதாமா? மருந்தும் இருந்து விடாதீர்கள். வாக்கு என்பது உங்களுடைய உரிமை. உங்கள் உரிமையை நிறைவேற்றுங்கள்.